ஐயா, நான் தமிழில் பேசலாமா? எஸ், ப்ரொசீட். இந்த ஸ்பெஷல் கோர்ட் எனக்கு கொடுத்த தூக்கு தண்டனை எதிர்த்து நான் கருணை மனு போட போகிறதில்ல. நீங்கள் தீர்ப்பில் சொன்ன எதையுமே நான் குற்றமாக நினைக்கல. எல்லாத்தையுமே நான் திட்டமிட்டு சுயநனவோட தான் செஞ்சேன். என்ன அரசுக்கு எதிராக போர் தொடுத்தவன்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு போர் குற்றவாளியாக கணக்கில் எடுத்து ஒரு போர் கைதியை சுட்டுக் கொள்கிற மாதிரி என்னையும் சுட்டுக் கொள்ளுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முறையிடுறேன். பாலுவை நீங்கள் ஜெயிலேருந்து கூட்டு போகிறது எனக்கு பெரிய ரிலீஃப். ஏன்? 3 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன். வயசான காலத்தில் ஒருத்தரை ஹேங் பண்ணுறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவனை தூக்கில் போட்டு தான் என் ஜெயில் கேரியரை ஆரம்பிக்க போகிறேன். फाइल सब रेडी है? हाँ सर, रेडी. பல கெட்டப்ல பார்த்துருக்கேன். இதுதான் ஒரிஜினலா? ஏர்போர்ட் ரூட்ல ஃபுல்லா செக்யூரிட்டி போட்டுருக்கு சார். சட்டப்படி டிராவல் ஹேண்ட்கஃப் போடக்கூடாது. मध्य सरकार देशद्रोही बालू को जल्दी हैंग करो. मध्य सरकार देशद्रोही बालू को. ஜனங்களுக்காக நீ உயிரை கொடுத்து போராடுறேன்னு சொல்ற. ஆனா ஜனங்க உன்னை உடனே தூக்கில போடுன்னு போராட்டமே நடத்துறாங்க. நீங்கள் பார்க்குறது மட்டுமே இந்திய ஜனங்க கிடையாது. என்னையா கட்டிங் ஒர்க்கு? சிறைவாசிகளுக்கு கொடுக்குற பத்திரிகையெல்லாம் சென்சார் பண்ணிட்டுக்கிறேன் சார். எதை கட் பண்றீங்க? வேலூர் சிறையில் கைதிகள் உண்ணாவிரதம். சரி, நீங்க என்ன கட் பண்றீங்க? சினிமா ஸ்டாருங்க ஃபோட்டோஸ் எல்லாமே சார். கிளாமர் ஸ்டில்ஸ் எல்லாம் அழகாக தானே இருக்காங்க. ஆமாம் சார், நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம் சார். அவங்கள பார்க்கட்டும், கட் பண்ணாம. ஓகே சார். இதென்ன சினிமா சென்சாரா? இங்க இருக்க மனுஷங்க பிரச்சனையா வேற சார், இது ஓரணி சேர்க்கை தீர்ப்பு மறுபரிசீலனை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் அரசு சீராய்வு மனு தாக்கல். 10-15 வருஷமா ஜெயிலுக்குள்ளே சிறைவாசியா இருக்காங்க. இவங்க பிரச்சனை யாருக்காவது புரியுமா? 150 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒரு வேலைக்காரன் மெக்கால எழுதுன நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? அதான் சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசு அப்பீல் பண்ணிருக்கல. இதெல்லாம் கட் பண்ணாமே அனுப்பு. ஓகே சார். நானும் மெக்காலே தான். ஐயா இருக்காரா? நான் செல்லப்பாண்டி பேசுறேன். ஓவர். சொல்லுங்க செல்லப்பாண்டி. நீங்க சொன்ன மாதிரி யமலிங்க அம்மாவை கூட்டு வந்துட்டேன். ஓவர். அவங்கள அப்படியே ஆஃபீஸ் ரூம் கூட்டிட்டு வாங்க. மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார், துணைத் தலைமை செயலாளர், ஜெயில் டாக்டர், இவங்க எல்லாரும் முன்னாடியும் பாலுவோட தூக்கு தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூட்டியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், பாலுக்கு முன்னாடி தூக்கு தண்டனை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது ஏன் பாலுவை மட்டும் அவசர அவசரமா தூக்கில போடுறீங்க? அப்சல் குருக்கு தான் முதல்ல தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அஜ்மல் கசாபுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வந்தது. ஆனா அஜ்மல் கசாபை தான் ஃபர்ஸ்ட் தூக்கில போட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த கேஸ்ல எந்த சட்ட சிக்கலும் இல்ல. தூக்கு தண்டனை வேணும் வேண்டாம்னு 2 கருத்து இருக்கு. அதுல உங்க பர்சனல் கருத்து என்ன சார்? இந்திய பாராளுமன்றம், உச்சநீதிமன்றம், அரசியல் சட்டம், தண்டனை சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நான். உலகத்திலேயே முதன்முறையா தூக்கு தண்டனை கூடாதுன்னு தீக்குளிச்சு உயிர் தியாகம் பண்ண செங்குடி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. குறிப்பா பாலுவை இங்க தூக்குல போடுறதுக்கு ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா சார்? இது அரசியல்வாதி கிட்ட போய் கேளுங்க. பாலு சார் செல்லோட டூப்ளிகேட் கீ ஒன்று மெக்கால ரூமில் இருக்கு. அதை நம்ம பெரியவர் எடுத்துக்கிட்டு வந்துடுவார். செல் போலீஸை நான் பார்த்துக்கிறேன். என் மேலே யாருக்கு சந்தேகம் வராது பாலு. 34 வருஷம் நன்னடத்தைய பணைய வச்சு சாவி எடுத்துக்கிட்டு வந்து உங்களை திறந்து விட்றேன். நீங்கள் திறந்து விட்டா கூட இந்த ஜெயிலில் எந்த பக்கம் போனாலும் செக்யூரிட்டி தாண்டாமல் போக முடியாது. ஆனால் இந்த ரூட்டே வேற. உங்களை கூட்டு வந்தாங்களே டனல் பிளாக், அங்கே 6வது ஜங்ஷனில் லெஃப்டில் திரும்பி இருப்பீங்க. இப்போ நீங்கள் ரைட்டில் திரும்பணும். என்னை சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு போகிறப்ப என்னோட ப்ளூ ஷர்ட் பிளாக் பேண்ட் கொடுப்பாங்க. அது ஜெயில் காஸ்டியூம் ரூமில் 245 நம்ம பையில் இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொண்டு வந்தா நானும் பாலுவோம்
ஆள் மாறிக்கலாம். ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாத தம்பி. ட்ரெஸ்ஸை தச்சுக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஏ பிளாக் மாடி கீழே இருக்கிற கிடங்களை மறைச்சி வச்சிடுறேன், அங்கே மாற்றிக்கிங்க. கிளம்பு கிளம்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் என்ன மீட்டிங்க? கிளம்பியா? இவனும் நம்ம ஆளுதான், சும்மா ஷோ காட்டுறான்.